அவர் ஒரு இடத்துல, யாருன்னா இது யாரு? கர்த்தர். அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி, கவனிங்க, அவர் ஒரு இடத்துல. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. ஜெபம் பண்ணி முடித்த பின்புனா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்காக வைத்திருந்தார். அந்த நேரத்துல இன்னொருத்தர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். ஒரு இடம் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது. நம்ம பரிசுத்தவான்கள் கேட்டா எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். சரி, எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? நேரம் கிடைக்கும் போது பண்ணுவேன். நேரம் இருக்குங்களா? அதுதான் இல்லை. அதுதான் இல்லை. என்ன எப்படி ஜெபம் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்திலே பிதா, என் ஆத்துமாவே. அந்த வசனத்தோட சின்னதா இருக்கும் பாருங்க ஜெபம். முடிஞ்சு. நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் சொல்லி உமக்கு தெரிய வேண்டியது இல்லை. இயேசுவின் நாமத்திலே பிதா, ஜெபம் பண்ணியாச்சு. கவனிங்க, இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். மனுஷனுடைய தேவையை அங்கே சொல்லி தராரு. அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்திருந்தோம். அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போய்த்தது போல நீங்களும் எங்களுக்கு என்ன பண்ணோம்? யார் கேட்கலாம்? சீஷன். ஏற்கனவே ஜெபம் பண்ணுவதை தங்கள் அன்றாட வாழ்வில் அம்சமாக வைத்திருந்தவர்கள் தான் யாரு? சீஷர்கள்.